ஹாய் அலவன், வெல்கம் டு தமிழ் கிராஃப்ட் கேமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2025. ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ ட்ராபேக்? ஏன்னா அது ஒரு பெரிய கதை. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு சப்போர்ட் வர தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வந்து வீடியோ போட முடியும். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ போட்டு 6 மாதம் ஆச்சு. நான் செகண்ட் எபிசோடு அடுத்த நாளே எடுத்து வச்சிட்டேன். பட் அந்த வீடியோ இடையில ஒரு தடவை டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் இன்னொரு ஒரு வீடியோ எடுத்தேன். அதை டப் பண்ணுறதுக்குள்ளாட்டியும் அடுத்த பிரச்சனை 6 மாதம் ஓடி ஒரு வருஷத்தில் பாதி நாள் போயிடுச்சு. பழைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வீடியோவில் நான் எதை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு எஸ்எம்பி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்எம்பியில் தான் இப்போ நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எஸ்எம்பியோட பேர் ப்ரைமல் சர்வைவல். நாங்கள் இப்போ அந்த வேர்ல்டில் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் தான் இதுக்கப்புறம் எஸ்எம்பியில் ஆள் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. பட் சர்வரில் கொஞ்சம் லேக் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு சில ப்ளகின்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் கோல் மைன் பண்ணப்போ மொத்தமாக வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வெயின் மைனர். இந்த மாதிரி மாட்ஸ் அடான்ஸ் இதெல்லாம் இருக்குது இந்த சர்வரில். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சர்வருக்குள்ளே வரேன். ஸோ போக போக நான் சர்வரை சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது சும்மா ஒரு ட்ரெய்லர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோலாம் இந்த எஸ்எம்பியை பற்றினது மட்டும்தான் இருக்கும். ரூல் புக்கெலாம் நம்ம படிக்கிறதே கிடையாது. காலேஜ்லேயே ஒன்றும் படிக்கலை. இங்கே படித்து என்ன பண்ண போகிறோம்? நான் இப்போ தான் இந்த எஸ்எம்பிக்குள்ளேயே வந்திருக்கேன். வந்தோட்டியுமே கிட்டோடையே என்னை இறக்கி விட்டாங்க. ஸோ இப்போ தான் நான் நியூ பிளேயர். ஆனால் இதுக்கு முன்னாடி யாரோ விளையாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சர்வரை க்ரியேட் பண்ணி எத்தனை நாள் என்ன ஏது என்னமே எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். இங்கே இருக்கிற கோல்லாம் மைண்ட் பண்ணி முடிக்க முன்னாடியுமே நைட் ஆயிடுச்சு. நைட்டு வெளியே போனால் உங்களுக்கே தெரியும், ஸ்கெலிட்டனு சாம்பி எல்லாம் வருவாங்க. அவங்களுக்குலேருந்து தப்பிக்கிறதே போதும் ஆயிரும் போலயே. சொல்லி வாயை மூடலை. அது முன்னாடி ஒரு சாம்பி கத்துறான். மைண்ட் கிராஃப்ட் எப்போயுமே சோலோவில் விளையாடுறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஃபஸ்ட்டு இந்த எஸ்எம்பி இதுக்கப்புறம் தான் பில்டு பண்ண போகிறேன். அதாவது நான் இப்போ தான் வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா நைட்டு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேறு வழி இல்லை. இந்த மாதிரி உட்காந்து விளையாண்டு தான் வீடியோ போடணும். நானே வீடியோ போடணும்னு நினச்சி 6 மாதம் ஆனது தான் பிரயோஜனம். இதுக்கப்புறம் சீக்கிரமாக வீடியோ வந்துடும். 2025 ரெசல்யூஷனே அதுதான், சீக்கிரமாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கோபல் ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு நான் வெளியே போகணும். இங்கேயே ஆல்ரெடி சாமி வந்துட்டான். இதுக்கப்புறம் இங்கே உட்காந்து என்ன பண்ணுறது? வெளியே போக வேண்டியதான். பரவாயில்ல, இந்த சர்வரில் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வருது. அச்சீவ்மெண்ட்ஸோடு விளையாடும்போது ஒரு எப்படி சொல்கிறது, தனி ஃபீலாக இருக்கும். ஜாவா எடிஷனில் விளையாடுறத விட பெட்ராக் எடிஷனில் விளையாடும்போது எனக்கு எப்படி சொல்கிறது, பழைய கால ஞாபகம் தான் வருது. 4 வருஷமாக உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம்ல, அந்த ஞாபகம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பக்கெட் வேணும். ஏன்னா கேபிள் இருக்கும்போது எப்போ எதை வருவானு தெரியாது. தட்டி விட்டேன்னா முடிச்சு விட்ருவாங்க. அதனால தான் பக்கெட் செஞ்சுட்டேன் ஃபஸ்ட்டு. ஷீல்டு செய்ய விட்டுல. சரி, நான் மேலே போய்ட்டு உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். சர்வரில் கொஞ்சம் லேக் இஷ்யூ இருக்குது. பரவாயில்ல, போக போக அதை சரி பண்ணிடுவாங்க. இங்கே ஒரு ஷீப் இருக்குது. பெட்டு செய்ய ஊலே இல்லை. உட்டு இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஊழையாக அதை கலெக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லேக் இருக்குது சர்வரில். அவ்வளோதான், செல்லு எடுத்துருவோம் போல் சீக்கிரத்துலேயே. சர்வரில் ஆல்ரெடி விளையாண்டவங்களும் ஏதோ கட்டி வச்சுருப்பாங்க. போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா அது கூட லேக் அடிக்குது. அது என்னன்னே தெரில. ஸோ இனிமேல் இந்த சர்வரில் தான் விளையாட போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த சர்வரை பற்றி தான் வீடியோ வரும். நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆஹா, இது என்ன மீட்டிங் ஏரியாவா? சூப்பர், நல்லா தான் இருக்குது பார்க்க. அப்படியே தாவி ஓடி வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிச்சு. பார்த்தா அங்கே ஒரு வீடு கட்டியிருந்தாங்க. சரி, போய் என்ன இதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா அது முன்னாடி மறுபடியும் லேக் பிரச்சனை. பரவாயில்ல, இப்போ தானே சர்வருக்கு வந்துருக்கோம். அதுவும் இல்லாமல் நைட்டு வேறு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். சார்ஜ் வேறு இல்லை ஃபோனில். அவ்வளோதான், சித்திரம் போல் செல்லு விட்டா கொஞ்சம் நேரத்தில். சரி, போய் ஃபஸ்ட்டு அந்த வீடு என்ன ஏதுன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடு நல்லா தான் கட்டியிருக்காங்களே, சூப்பராக இருக்குது. யார் வீடு இது? விஜய் ஹவுஸ். எனக்கு தெரிஞ்ச அட்மினோட வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி அடிக்கிறேன் பாரு. லேக்லேயே செத்துருவேன் போல். அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. போங்க. லூட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான். ஏய், என்னடா அங்கே இருக்கேன், எனக்கு அப்புறம் எங்கே அடி போகுது? டேய், என்ன இந்த நெட்டு பிரச்சனை தான் இல்லைன்னு பார்த்தேன், அதுவும் வந்துருச்சு.
ஓடு 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 ஓடு. இதுக்கு மேலே வேறு வழி இல்லை, அதை அடிச்சிட வேண்டியதான். இல்லை ஓடு, முடியாது முடியாது முடியாது, ஓடு 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 ஓடு. ஹெல்த் ஹங்கர் பார் வேறு இல்லை, ஹெல்த்து அதனால் ஏற மாட்டேங்குது. ஓகே கேஸ், இந்த வீடியோட எண்டு கிட்ட கொண்டு நினைக்கிறேன். இன்றைக்கான இது சும்மா ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்கும், பட் பரவாயில்ல. இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கமெண்ட்ரி கொடுக்குறேன்னா அதனால் கமெண்ட்ரி கேவலமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது படமே நல்லா இருக்காது போல். போக போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சர்வர். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட முடிய போகுது, மறுபடியும் சாவ தான் போகிறேன். லேக் ஆகிடுச்சு, அவ்வளோதான், முடிச்சிட போகுது அது தனி. ஸோ இதுக்கப்புறம் எஸ்எம்பியில் பிளேயர்ஸ் கூட தான் சேர்ந்து விளையாட போகிறோம். ஏன்னா தனியாக விளையாடுறதோட எஸ்எம்பியில் விளையாடுறது ரொம்ப பெட்டர். இந்த சர்வரில் நிறைய அடான்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் பிளேயர்ஸோட எல்லா விதம் காட்டுறேன், யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா அதை பண்ண தான் எனக்கு மோட்டிவேஷன் வரும். ஃபஸ்ட் டைம் கமெண்ட்ரி கேவலமாக இருக்குது, நல்லாவே தெரியுது. ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.